மார்க்கத்தில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று தான் உறவுகளை பேணுதல். இதை நான் அதிகமான பயானில் கேட்டிருக்கேன். நிறைய பேர் அண்ணன், தம்பி, அம்மா, அத்தா, நண்பர்கள் இந்த மாதிரி நம்மளோட உறவுகளை பிரிஞ்சு ஒரு சின்ன விஷயத்துக்கு பல வருஷம் சண்டை போட்டு பேசாம இருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு ஆளா இருந்தீங்கன்னா அல்லாஹ்க்காக இது எல்லாத்தையும் உடனே தூக்கி போட்டு இந்த பெருநாளுக்கு முசாஃபா செஞ்சு சலாம் கொடுத்து ஈத் முபாரக் சொல்லுங்க. ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா ஒற்றுமையை பேணி வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம பெருநாள் கொண்டாடுறது நம்ம சந்தோஷத்துக்காக மட்டும் இல்லாம ஏழை எளியவர்களுக்காகவும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷப்படுற மாதிரி நம்ம கொண்டாடுற பெருநாள் இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஒருத்தவங்க நம்மளுக்கு சலாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாரையும் சேஸ் பண்ணி சலாம் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த பெருநாள்ல நம்மளோட எல்லாரோட துவாவும் கபூலாகட்டும் இன்ஷா அல்லாஹ். போன வருஷம் நம்ம கேட்ட துவாலாம் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை மறந்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றியோட இருப்போம். இந்த டெம்பரரியான துனியால சோகமா இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாம ஜாலியா இருங்க. நம்ம கூட இருக்கிற உறவுகள் கூட சேர்ந்து பெருநாள் கொண்டாடுங்க. இந்த நாளை அது இன்னும் அழகாக்கும். எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும்.